வணக்கம். இந்த சேனலை வாட்ச் பண்ணுற அனைவருக்கும் என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதை ஆரம்பித்து 2 மாதங்கள் ஆகிறது. இதை ஃபாலோ பண்ண வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுறேன். இப்போ குழந்தைங்களுக்கு இப்போ லீவு டைமாக இருக்குது. எல்லா குழந்தைங்களும் ஊர் விட்டு ஊர் வருவாங்க. என்ன பண்ணணும், அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸோடு போனேன், ரிலேட்டிவோடு நான் ஏரி குளம் இந்த மாதிரி பீச்சுக்கு போனேன், கடலில் குளித்தேன். இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம இந்த லீவு நாட்களில் பார்த்துருக்கோம். அதனால் பேரண்ட் என்ன பண்ணுங்கள், ரொம்ப கவனமாக இருங்க. நிறைய இந்த லீவு நாட்களில் தான் நடந்ததை திருப்பி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். பிள்ளைங்கள ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. பிள்ளைங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏரியோ குளமோ அங்கே போய் குளிக்க போகிறேன் வைக்க போகிறேன் அந்த மாதிரிலாம் போகாதீங்க. தாயோட அரவணைப்பில், தகப்பனோட கேரில் எப்பவுமே இருங்க. என்ன நடக்கும் மனுஷனுக்கு எதுவுமே தெரியாது. அதனால் பிள்ளைங்க என்ன பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அங்கங்கே போனோம் வச்சோங்கிறது போங்க. பேரண்ட்டோட இதில் நீங்கள் போங்க. மற்றபடி அங்கே போனேன் இங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்களை நம்ம இழந்துடாமல் இருக்கணும். அதுக்காக நான் முன்னால் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, உள்ள இடம் இருந்தால் கூட என்ன பண்ணுறாங்கன்னா படியில் தான், அது ஸ்டைல்னு நினைக்கிறாங்களா என்னென்னு எனக்கும் தெரியல, தொங்கிட்டு தான் வர்றது. உள்ளே நல்ல இடம் இருக்கும் அப்படின்னா கூட அந்த உயிரை ஒரு பொருட்டாக எண்ணுறது கிடையாது. அந்த ஸ்டாப்பிங் வந்தோன்னே என்ன பண்ணுறது, திருப்பி இறங்குறது, திருப்பி அடிப்படையில் இது பண்ணிக்கிறது. அது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஒரு ஸ்டைல் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, கடவுள் கொடுத்த உயிரை கடவுளுக்கு மட்டும்தான் அதை எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது இல்லையா. நம்மளாக இதெல்லாம் வேணும்னு நம்ம இது பண்ணக்கூடாது. அதனால் இந்த லீவு நாட்களுக்காக நான் இப்போ சொல்ல வந்தேன். ரொம்ப கவனமாக இருங்க. இந்த என்னோடய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறையாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.